வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மலையாளத்தில் வந்திருக்க தொடரும் கிரைம் த்ரில்லர் படம் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய் நீ எப்போ தேட்டர் பக்கம் போகிற, ஒரு மாதம் கழிச்சு ஓடிடி வந்ததுக்கப்புறம் தானே பேசுவேன், இப்போ இன்னும் உடனே பேசுகிறேன்ற மாதிரி தோணும். இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்பில் தான் சரி பார்த்தணும்டா, ஒரு மாதம் வரைக்கும்லாம் ஓடிடியில் வெயிட் பண்ணக்கூடாதுங்களான்ற மைண்ட் செட்டில் தான் தேட்டரில் போய் ட்ரை பண்ணுது. ஏன்னா திரும்புற இடம் பூரா இன்ஸ்டா பக்கம் ஃபுல்லாக ஐப்பேற்றி விட்டாங்க. ஒரு பக்கம்னா நானி ஜெர்சியில் இப்படி கத்துறா மாதிரி, ஆஹா மோகன்லால் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி கத்துற அளவுக்கு இருக்குதுன்ற மாதிரி ஒரு பக்கம், இன்னொன்று திருஷ்யம் லெவலுக்கு இன்னொரு படம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாங்க. இவ்வளோ ஹைப்பெல்லாம் ஏற்றி விட்டாங்களே, அப்படி என்ன படத்தில் இருக்குங்கிற அந்த மைண்ட் செட்டு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, மோகன்லால் வந்து ஃபைட்டராக இருக்கிற அப்படி இப்போ அவருக்குன்னு ஃபேமிலியாக நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பசங்களை பிடிக்கிறத விட அதை தாண்டி அதிகபட்சமாக ஒரு வச்சிருக்கிற அந்த அம்பாசிடர் கார் மேலே அவ்வளோ பாசம். அவர் பொல்லாதவன் படத்தில் தனுஷ்க்கு எப்படி பைக்குனா உயிரோ, அதே அளவு தான் இவரும் உயிராகவே அந்த அம்பாசிடர் காரை பாசமாக பார்த்துக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் வச்சிருந்த அந்த காரை போலீஸ்காரங்க வேற ஒரு காரணமாக தூக்கிட்டு போக, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் படம். ஆக்சுவலாக நான் சொன்ன ரூட்டில் சும்மா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் நான் சொல்லியிருக்கேன்ப்பா. இதுக்கப்புறம் கதை வேறு ரூட்டில் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டோட்டலாக வேறு ரூட்டுக்கு போகிறீங்கிற மாதிரி அப்படியே மாற்றி விட்ருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. திருஷ்யம் டைப்பில் இன்னொரு படங்க அப்படிங்கிற மாதிரி வேறு ஏற்றி விட்டாங்களே, இருக்கா அப்படிங்கிற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. திருஷ்யம் வந்து ஒரு கிளாஸான படம்பா, ஆனால் இதில் கிளாஸ் ப்ளஸ் மாஸ் ரெண்டுத்தையும் கலந்து கட்டின ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படம் தான் மோகன்லாலோட கம்பேக். எம்புரான் படம் வந்து எங்க அந்த மனுஷனுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குதான், ஆனால் அதுக்குன்னு அவரை வச்சு ரீல்ஸாங்க எடுப்பீங்கிற மாதிரி ஃபுல்லாக நடக்க விட்டு வெறும் ரீல்ஸாக தான் எம்ரான் படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த படம் பார்த்துட்டு அந்த மனுஷனுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன் சார்ன்ற மாதிரி அடுத்த படத்துலேயே அதுக்குள்ளவே மனுஷன் மொத்தமாக ஃபுல் மீல்ஸை கொடுத்து, சார் இந்தாங்க சார் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மோகன்லால் அவர்களுக்கு தீனி போட்ட ஒரு படம். கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால்னு சொல்லுவோம்ல, அதான் மனுஷன் கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாவிலையும் 64 ஃபேமிலி கூட அவர் இருக்கிற மூமெண்ட்ஸ்னு அப்படியே ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளா அந்த ஒரு ரூட்டு. ஆனால் அந்த மனுஷன் டென்ஷன் ஆகி பார்த்தது இல்லையங்கிற மாதிரி கோவப்பட்டு கொந்தளிக்கிற இடம் இப்படி ரெண்டு ஏரியாவுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் வில்லன்ஸ் அப்படிப்பட்டவங்க. பொதுவாக ஒரு படத்தில் வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தானே ஹீரோவே இப்படி சமாளிக்க போறாருங்கிற டென்ஷன் நமக்கு வரும். அது இந்த படத்தில் இருக்கு. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்குமே கெத்தோடவே தான் அந்த வில்லன்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகும். சீரியஸா இந்த படம் இன்னும் கனெக்ட் ஆனதுக்கு மோகன்லால் முன்னாடி எப்படிங்க நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாம, இப்பேற்பட்ட சைக்கோக்களை அதுவும் அவங்க பண்ற விஷயங்களை அவங்க போடுற பிளானெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிளான்லாம் கேட்கும் போதே எரிச்சலாகும். ஏன்னா இப்பேற்பட்ட சைக்கோங்களை எப்படி இவர் சமாளிக்க போறாருங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்குதுல்ல, அதுதான் இந்த படத்துல இன்னும் கனெக்ட் ஆனது. ஏன்டா மனசில் ஈவு இறக்கம் அதெல்லாம் உங்களுக்கு துளி கூட கிடையாதாங்கிற மாதிரி அவனுங்க போடுற விஷயங்கள், அவனுங்க பண்ண போகிற விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே எரிச்சலாகும். அந்த எரிச்சலோட மோகன்லால் ஒரு பஞ்சு கொடுக்கும் போது தான் நமக்கு இங்கே பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆச்சுப்பா. வில்லன் கேரக்டர்ஸாக வந்த அந்த 2 பேர் மனசில் நின்ட்டாங்க. அதுலேயும் ஒரு கேரக்டர் அவன் பார்த்தாலே எரிச்சலாகும் சார். இந்த பரிதாபங்கள் சேனலில் வருமே, ஒருத்தனை பார்த்தாலே எப்படிங்க அடிக்கணும்னு தோணும், அந்த மாதிரியான கேரக்டர் வருது. துணி கடைக்கு போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸாக காட்டுவாங்களே, சார் நாங்கள் இதெல்லாம் புது ஸ்டாக்கு, நாங்கள் இது வேணுமான்ற மாதிரி. இப்போ கிட்டத்தட்ட மலையாள சினிமா த்ரில்லர் படங்களுக்குனே ஒரு துணி கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. சார் நாங்கள் போன மாதம் ஒரு த்ரில்லர், நாங்கள் இந்த த்ரில்லர் ட்ரை பண்ணுங்க, நாங்கள் புதுசாக இறக்கிருக்காங்கன்னு விதவிதமாக த்ரில்லர் படங்களாக வச்சிருக்கிறாங்களா, அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த படம் ஒன்றும் டோட்டலாக இது வரைக்கும் பார்க்காத கதை, இப்படி ஒரு கதை யோசிச்சிருக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் இதை ட்ரீட் பண்ண விதம், அதாவது நார்மலாக ஒரு ரூட்டில் கொண்டு வந்துட்டு அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் தான் இந்த படத்தில் இன்னும் செமையாக ஃபீல் ஆச்சு. இப்பேற்பட்ட ரோலை தாங்கிறதுக்கு மோகன்லால் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அப்புறம் அது டபுள் மடங்காக இனி எலிவேட் ஆயிடுச்சு. ஓடிடிக்கு வரப்போ கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங்கில் வந்துடும். இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, மலையாளத்தில் தான் போகுது, சப்டைட்டில் இருக்குது. கடைசியில் ஓடிடியில் பார்த்தா என்னையும் தேட்டருக்கு வர வச்சுட்டாங்க சார். இனி நிறைய படங்களை தேட்டரில் பார்த்தே வீடியோஸை போடுறேன். அண்ட் மே 1 மொத்தமாக 4 படங்கள் வருதுப்பா. கிட்டத்தட்ட தேட்டர்லேயே தங்கிட வேண்டியது தான். மொத்தமாக 4 படத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு வீடியோ ரெடி ஆகுது. அண்ட் இந்த தொடரும் படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கப்பா. அப்படியே மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.